அக்கா பூ பறிக்க வந்துட்டு ஏன்க்கா நின்னுட்டு இருக்க? பறி. பறிச்சிடலாமா? அம்மா, நீங்களும் இந்த பூக்காக தான் வந்தீங்களா? இத சாமிக்கு சாத்துறதா இப்பதான் வேண்டிக்கிட்டேன். இந்த பூவை நான் தான் முதல்ல பார்த்தேன். இது எனக்கு தான் வேணும். இல்லம்மா, அது சொன்னா புரியாதா உனக்கு? இல்லம்மா, அது வாய மூடு. அந்த பூ எனக்கு வேணும். மா இங்க பாருமா, இந்த பொண்ணுதாம்மா முதல்ல வந்து பூவை தொட்டுச்சு. இந்த பொண்ணே பறிச்சு சாமிக்கு வைக்கட்டுமா? நீ பிரச்சனை பண்ணாதம்மா. ஏய், எனக்கு உத்தரவு போட நீங்க யாரு? பேசாம உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. இல்ல ஒரே அறையில பல்லெல்லாம் காணாம போயிடும். என்னம்மா பேசிட்டு இருக்கும்போதே கையோங்குற? அக்கா, உனக்குதான் கையோங்க தெரியுமா? அக்கா ப்ளீஸ்க்கா, பிரச்சனை எல்லாம் வேண்டாம்க்கா. இவங்க எங்க முதலாளி அம்மாவுக்கு மருமகளா ஆக போறவங்க. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க போங்கம்மா. இந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை சும்மா விட்டு போறேன். இல்ல கையை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். வாமா. ஐஸ்வர்யா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் உனக்கும் பொறுப்பு இருக்கு. ஷூர் ஆண்டி. போலாமா? ஏய், எல்லாத்தையும் கொண்டு வந்து கார்ல வை. மொகரக்கு டேப்பர். பாரு. அம்மா. அம்மா, உனக்கு கேட் வாக் தெரியுமா? அப்படின்னா? இந்த மாடர்னா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிவில எல்லாம் ஒய்யாரமா நடந்து வருவாங்களே, பார்த்ததில்ல? இல்லம்மா, பார்த்ததில்ல. அப்போ பூனை நட? ஓகே, ஃபேஷன் ஷோ ஆவது கேள்விப்பட்டிருக்கியா? புரியலையே. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா உன்னை நான் கேட் வாக், அதான் பூனை நட நடக்க வைக்கிறேன். ஹாய் அத்தை. சீக்கிரம் வாடி. ஏண்டி இவ்வளவு லேட்டு? அத்தை, எனக்கு முன்னாடி வந்துட்டு என்ன போய் லேட்டுன்னு சொன்னா எப்படி அத்தை? போட்டிக்கு தயாராகி வர வேண்டாமா? ஏண்டி, நீ கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சிருவல்ல? அத்தை, நீங்களே சந்தேகப்பட்டா எப்படி அத்தை? அதுக்கு இல்லடி, உன்னை வச்சு நான் பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இங்க பாரு, நீ மட்டும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயே, அத வச்சே நான் உன்னை அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு மருமகளா ஆக்கிடுவேன். புரிஞ்சுதா? சித்தி, அம்மா உங்களை வர சொன்னாங்க. இந்த வர அருண். அருண், இது என் அண்ணன் பொண்ணு, பேரு உமா. ஹாய். ஹாய். உமா, இது அகிலாக்காவோட பையன் அருண். ஓ. சித்தி சீக்கிரம் வந்துருங்க. சரிப்பா. ஓகே சித்தி, பை. அத்தை, மாப்பிள்ள ரொம்ப அழகா எனக்கு பொருத்தமா இருக்காரு. இவருக்காகவே நான் இந்த போட்டியில ஜெயிச்சு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அடியே, மாப்பிள்ள இவன் இல்லடி, அகிலா அத்தை பையன் தானே அத்தை சொன்னீங்க? இவன் அகிலாக்காவோட 2வது பையன். இவனுக்கு ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்தமும் பண்ண போறோம். நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கிறது இவனோட அண்ணன், பேரு ஆதித்யா. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அத்தை? சரிடி, உனக்கு எல்லாமே முன்னாடி சொல்றேன். வா, டைம் ஆச்சு, வா சீக்கிரம் வாடி. பார்வதி சுந்தரம், உன்னோட கையெழுத்தை வச்சு நான் அவளோட தலையெழுத்தையே மாத்த போறேன். எப்படியாவது இந்த துண்டு சீட்டை ஃபைனலிஸ்ட் பேர் இருக்கிற அந்த பாக்ஸ்ல போடணும். அதோட அந்த பார்வதி கதை முடிஞ்சிரும். போட்டியில பார்வதியால கலந்து ஜெயிக்க முடியாது. அப்புறம் பார்வதியோட கதை எப்படி முடியும்? எனக்கு புரியல. எந்த விதத்திலயும் எனக்கு தகுதி இல்லாத அந்த பார்வதி எனக்கு ஒரு பெரிய சவாலாவே இருந்துட்டு இருக்கா. ஆன்டி கூட அவளை பிடிக்காது. ஆதித்யாவோட சப்போர்ட்ல தான் அவ அந்த வீட்லயே இருந்துட்டு இருக்கா. ஆன்டி முன்னாடி வரவே பயந்துட்டு இருக்க அந்த பட்டிக்காட்டு பார்வதிய ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் செலெக்ஷன்ல மேடை ஏத்தி விட்டோம்னா எப்படியும் ஃபங்க்ஷன் அசிங்கப்படுத்திடுவா. அப்புறம் ஆன்டி மட்டும் இல்ல, ஆதித்யாவே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஏய், சூப்பர் ஐடியாடி. ஆமா, இந்த சீட்டை அந்த பாக்ஸ்ல எப்படி போடுறது? எப்படியாவது போட்டுரு. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி, போட்டுடுறேன்.
ஏய் உமா காம்படிஷன்ல கலந்துக்கிறான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா கலந்துக்க விட்டுருவீங்களா? நீங்க வேணா பாருங்க, அவ தான் ஜெயிக்க போறா. அடுத்தது பார்வதி சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பார்வதி சுந்தரம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். பார்வதி சுந்தரம் எங்க இருக்கீங்க? பார்வதி சுந்தரம் அவர்கள் மேடைக்கு வரவும். எங்க அக்காடா ஏய் சும்மா இருடா. பார்வதி ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இல்லப்பா. விஜயா, மேடம் நீ போய் அவளை அழைச்சிட்டு வா. ஓகே மேடம். வா பார்வதி, உன்னை மேடம் கூப்பிடுறாங்க. வா போக்கா வா வா கூப்பிடுறாங்க. வா. இந்த 6 போட்டியாளர்கள்ல தான் ஒருத்தர் பிராண்ட் அம்பாசிடர் ஆக போற அதிர்ஷ்டசாலி. சோ அது யாருன்னு இன்னும் 1 hourல தெரிஞ்சிரும். இப்போ நீங்க எல்லாரும் போய் ரெடி ஆகலாம். அண்ட் கெஸ் நீங்க எல்லாரும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. உன்னை அந்த வீட்ல இருந்து துரத்த நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியும் நடக்காம போச்சு. எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சது, பயன்படுத்திக்கிட்டேன். அழு, நல்லா அழு. எத்தனை நாள் என்னோட வயித்தறிச்சலை கொட்டிட்டு இருப்ப, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா அழு. அழுது முடிச்சிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு. அக்கா அழாதக்கா, தப்பு பண்ணவங்கள அந்த ஆண்டவ பார்த்துப்பா. அழாதுக்கா. கங்க்ராட்ஸ் ஆதித்யா. தேங்க்யூ. வாங்க. ப்ரோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. டேய் என்னடா? பார்வதி பத்தி உங்ககிட்ட பேசணும் ப்ரோ. டேய் பார்வதி பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. ப்ரோ, உன் கோவம் எனக்கு புரியுது ப்ரோ. சத்தியமா பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் ப்ரோ. டேய் எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யா மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்க.